இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப். கோவை சுந்தராபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் துவக்க விழா நடைபெற்றது. கோவை டு பொள்ளாச்சி பிரதான சாலை சுந்தராபுரத்தில் சிட்டி யூனியன் வங்கி அருகில் புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் துவக்க விழா வெகு விமரிசையாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் துவக்க விழாவில் திமுக பிரமுகர் குறிச்சி பிரபாகரன், கவுன்சிலர் அழகு ஜெயபால், 95வது வார்டு கவுன்சிலர் குணசேகரன், தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன், ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் கே ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் குறித்து உரிமையாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அன்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கும் நமது பாரம்பரிய உணவுகளான செட்டிநாடு உணவு வகைகள் எங்களது ஹோட்டலில் வழங்குகிறோம். மேலும் காரமான சுவை, இயற்கையான நறுமண மசாலா பொருட்கள் மற்றும் எங்களது ஹோட்டலுக்கென்றே தனித்துவமான சமையல் முறைக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எப்போதும் ஆதரவு தருகின்றனர் என்றார். மேலும் கூறுகையில், எங்களது ஹோட்டலில் காலையில் இட்லியும் மட்டன் குடல் குழம்பும் பிரதான உணவாக வழங்குகிறோம். மதியம் வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட செட்டிநாடு சிக்கன் உப்பு கறி, சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு, நண்டு தொக்கு, கருவாடு குழம்பு உள்ளிட்ட அசைவ உணவுகளும், பிரியாணி வகைகள், புரோட்டா வகைகள், சிக்கன் கறிதோசை, மட்டன் கறிதோசை, நான், ரொட்டி, தந்தூரி உள்ளிட்ட உணவுகளும் சைவ உணவுகளும் தனித்துவமான சுவைகளில் இங்கு வழங்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து தங்கள் மேலான ஆதரவினை அளித்து சுவையான உணவினை ரசித்து சாப்பிட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றார். இந்த துவக்க விழாவில் அரசியல் பிரமுகர்கள், ஹோட்டல் சங்க நிர்வாகிகள், உறவினர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஹோட்டல் ஆனந்தம்னு சொல்லிட்டு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி காஃபி ஷாப் இருந்துச்சு, ஒரு ஒரு 6 அடி பேசேஜ் வச்சு உள்ள டைனிங் பண்ணியிருந்தோம். ஒரு 40 சீட்ஸோட டைனிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு செஞ்சு அந்த காஃபி ஷாப்பை எடுத்துட்டு ஃபுல்லாக ஹோட்டலாகவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. நம்ம செட்டிநாடு முறைப்படி ஒரு ஆத்தென்டிக்காக பப்ளிக் நல்ல குவாலிட்டியில் நான்வெஜ் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறோம். எந்த விதம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரேட் நல்லா அதிகமான ரேட் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஹோட்டல் வந்து ஒரு 4.5 hours இங்கே ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த ரெனோவேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்கள் பப்ளிக்கோட சப்போர்ட் அதிகமாக நல்லா இருந்து சொன்னால் இதை நான் இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போவோம். இது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். சார் உங்களோட ஆதரவு எல்லாத்துக்கும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இது ஹோட்டல் எங்கன்னு கேட்டாக்கா சுந்தராபுரத்தில் நம்ம பொள்ளாச்சி சாயந்தரம் பொள்ளாச்சி போகிற வழியில் சுந்தராபுரம் சிக்னல் தாண்டி கொஞ்சம் ஒரு 100-150 மீட்டரில் ரைட் சைடில் ராம்ராஜ் காட்டனுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம மத்தியானம் லஞ்ச் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு கேட்டால் சாப்பாடு இது மட்டன் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ் அந்த மாதிரி போட்டு இது எல்லாமே தொக்கு ஸ்டைலில், அதாவது எப்படின்னு கேட்டால் மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, மீல்ஸ்க்கு மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, நண்டு தொக்கு, கருவாட்டு தொக்கு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு நான்வெஜ் காம்போ மீல்ஸாக பண்ணுறோம். அதுபோக பிரியாணி பண்ணுறோம். வெரைட்டியான ஈவினிங்க்கு வந்து நிறைய வெரைட்டியான டிஃபன் ஐட்டம், நான்வெஜ் டிஃபன் ஐட்டம். மார்னிங் வந்து இட்லி, குடல் குழம்பு,
இட்லி சிக்கன் வெள்ளைக்குருமா, அப்புறம் இட்லி மீன் குழம்பு, இந்த மாதிரி ஸ்டைலில் மார்னிங் பண்ணுறோம். வித் வந்து வெஜிடேரியனுக்கு சாம்பார், குருமா அந்த மாதிரி எல்லா ஐட்டம் இருக்க மாதிரி பிளான் பண்ணுறோம். பிரியாணி ரொம்ப நம்மளை ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்கிறோம். அது போக செட்டிநாடு வெரைட்டிஸ், அது நல்லி, மட்டன் சுக்கா, கோலா உருண்டை மற்றும் சிக்கன் உப்பு கறி, மட்டன் உப்பு கறி, இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்னைக்கு 27/1 27, 28, 29 3 நாள், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்கு நம்ம இப்போ ஓப்பனிங் ஆஃபர் முன்னிட்டு ஒரு ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சில்லி சிக்கனோட போர்ஷன் நம்ம ஒரு 125 கிராம் வருங்க, ஒரு போர்ஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 2 சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் ஒரு போர்ஷன் சில்லி சிக்கன் பிளான் பண்ணியிருக்கோங்க. இது எல்லாரும் இந்த ஆஃபரை எல்லாரும் அவைல் பண்ணிக்கோங்க.